வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா மிஸ்டர் கேகி சேனல்ல இருந்து யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியா டாக்ஸிக் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். தமிழில் நாங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு, சரி என்ன பேச போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றினு. ஆனால் அந்த பலூன் அக்கான்னு அது இப்போ நாங்களும் பார்த்தோம். அது என்ன சொல்கிறது, இப்போ யூடியூப்பில் எவ்வளோ விஷயம் வருதுங்க, எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைக்கு காப்பிரைட்னு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சின்ன சின்ன விஷயம் வந்தாலும் அது என்ன சொல்கிறது, ஒரு மூவி கிளிப்பில் ஒரு பசங்க வந்தால் கூட அதை சைல்டு அப்யூஸ்னு சொல்லி இதெல்லாம் கொடுக்குறாங்களே. இந்த மாதிரி விஷயத்த ஏன் எதுவுமே பண்ண மாட்டுறாங்க? அதுக்கு அதை எதாவது கவனித்து அது ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒன்றுமே அந்த சைட்லேருந்து வரமாட்டேங்குதுன்ற மாதிரி இருக்கும். எவ்வளோ ஆபாசமாக வீடியோ போடுறாங்க, டான்ஸ் ஆடுறது, அது இதுன்னு பேசுகிறதுலாம். ஸோ அதெல்லாம் தடுக்கவே இல்லைன்றது தான். இன்னொன்று நிறைய பேர் ரிப்போர்ட்லாம் அடிக்கிறாங்க, இந்த மாதிரி ஆபாசமாக பண்ணுறது சேனலுக்கெல்லாம் கமெண்ட்லாம் நிறைய பேர் அது பண்ணுறது உண்டு தான். அது பேசும்போது நிறைய பேர் சொல்கிறது தான். ஆனாலும் அந்த சேனல் அப்படி தான் இருக்குது. அப்படி எதுக்கு அந்த ஆப்ஷன்ஸு, அப்படியே இதெல்லாம் எடுக்கவே மாட்டுறாங்கன்றது தான் புரியல. இப்போ நம்மள மாதிரி நிறைய பேர் சேனல்லாம் பண்ணும்போதெல்லாம் நிறைய விஷயத்துக்கு ஒரு ரோஸ்டோ ட்ரோல் இந்த மாதிரி பண்ணுற சேனலுக்குலாம் போய் காப்பிரைட் தராங்களே, இதுக்கெல்லாம் கொடுத்தா என்னன்ற மாதிரி இருக்குது. அவங்க மொத்தம் டேலண்ட்டுக்கு வேல்யூ பண்ணலான்ற மாதிரி தான் எனக்கு இது. ஒருத்தர் இந்த சயின்ஸ் அது இதுன்ட்டு நிறைய நான் ஃபேஸ்புக்லேயே பார்க்குறேன், இவ்வளோ வீடியோ இருக்குது. ஆனால் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியூ போயிருக்காது. அது எங்கேயோ ஒரு மூலம் தேடி தேடி பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி கிரிஞ்சோ இந்த மாதிரி அந்த கச்சடா தான் பயங்கரமாக போயிருக்கா, அதுதான் இங்கே கொடுத்துட்ருப்பாங்க. அதுவே அவ்வளோ வருத்தமாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம பார்த்துட்டு பேசுவோம். முன்னெல்லாம் சோஷியல் மீடியா பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா தான் மரியாதை இருந்துச்சு. சோஷியல் மீடியா டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு சோஷியல் மீடியா ஒரு மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அவன் ரீச்சை கொண்டு வர்றதுக்கு அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். தட் மீன்ஸ் கிரியேட்டரை சொல்ல, அந்த ஆக்சுவல் சோஷியல் மீடியாவே சொல்கிறேன். முன்னெல்லாம் கண்டென்ட் கஷ்டப்பட்டு எழுதி ஒரு யூனிவர்ஸாக ப்ரெசன்டேஷன் பண்ணி தம்ப்நெயில் வச்சு கஷ்டப்பட்டு இப்போ போட்டால் அதுக்குன்னு ஒரு ரீச் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவர்ச்சி காட்டினா ரீச் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. இப்படியே போச்சுன்னா குரங்கா மாறிடும். ஏன் மீன் கேட்டஸ கூட இந்த மாதிரி விஷயம் தான் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோஷியல் மீடியாக்கள் இருக்கிற ஏகப்பட்ட டாக்ஸிக்கான விஷயங்கள், பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள் தான் இங்க தெளிவா பார்க்க போறோம். பார்த்துருவோம். ஓகே ஆல்வேஸ் யாரும் லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஓர பேசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ ரிலேட்டிவ் கந்தசாமி. முதல்ல அக்கா கிட்ட ஆரம்பிப்போம். மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அக்காவா தங்கச்சியா தெரியல, இருந்தாலும் சொல்றேன். அதான் சரி. ஆகும்போது சகோதரி, அவ்வளவுதான். எனக்கு கொடுக்க சொன்ன எல்லா உலகமும் செல்வமும் என் தங்கச்சிக்கு கொடுக்க சொல்லுங்க. இவங்க வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ பட்டியல் கிளிப் ஒன்று இருந்திருக்கும். அதாவது பலூன், அந்த பலூன் வீடியோ. அந்த பலூன் பத்தி அவங்க பேசினாலும் பரவாயில்லையே, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சிருப்பாங்க. இந்த கிளிப்பை மட்டும் கட் பண்ணி போட்டு ஏகப்பட்ட மீன் பேஜஸ்ல ஷேர் ஆகினே இருக்குது. இதில் எனக்கு ஒரு கருத்து இருக்குங்க. இப்போது இது என்னன்னா, இப்போ இந்த வீடியோ அவங்க எடுத்துட்டாங்க. சரி, இப்போ அந்த என்னவோ அது பேசிகிட்டு இருந்தாங்க. டக்குன்னு அந்த கமெண்ட் பார்த்துட்டு ஒரு எமோஷனாக பண்ணிட்டேன்ற மாதிரியே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எடிட்டில் தூக்கி இருக்கலாமே, அது அப்படியே தான் போஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஒன்றும் லைவில் உட்காந்து அது பண்ணல, லைவில் நான் பண்ணிட்டேன் அது போயிடுச்சு அப்படின்னு ஒன்றும் இல்லைல்ல. இதில் வீடியோ எடுத்து வீடியோ தானே போட்டிருக்கீங்க, கமெண்ட் படித்து அது எடிட் பண்ணி தூக்கி இருக்கலாம், அது ஏதோ பண்ணியிருக்கலாம். பட் அதை நான் அப்படி தான் போடுவேன் அப்படின்னு போட்டது அவங்களோட தப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இவனுங்க அதை எடுத்துகிட்டு அப்படியே சுற்றுறது, அது ஒரு கதை. பட் அதுக்கு மூல காரணமாக இருந்து நீங்கள் இப்படி போட்டால் தான் வியூ வரும்னு நினச்சி தானே அதை பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க மேலேயும் தப்பு இருக்காது. மொத்தமாக இவங்க தான் தப்புன்னு தான் சொன்னாங்க. இன்னொன்று கமெண்ட்டில் அந்த மாதிரி கேட்குறது ரொம்ப கேவலம். இப்போ அவங்க பண்ணும்போது நமக்கு எவ்வளோ இதாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. ஆனால் கமெண்ட்டில் நீங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்க போய் தான் அது பண்ணுறாங்கல்ல, அதுவும் பார்த்துக்கணுன்ற. ரெண்டுமே தப்பு தான் ஆக மொத்தம். இப்போது ஒரு பையன் பார்க்குற பார்வை தப்பாக இருக்குது, இதை பண்ணுறான் அதை பண்ணுறான்னு சொல்லும்போது கேர்ள் நாமளே இந்த மாதிரி ஒரு இடத்துல பண்ணும்போது ரொம்ப தப்பாக இருக்குது. ஸோ இப்போ அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அவங்க கேட்டால் நான் அது போல்டாக பண்ணி காமிச்சேன், நான் இது வீரப்பேன், அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு தெரியும் இப்போ இங்கே 18+ இருக்குது, பசங்க பார்க்குறாங்க, எல்லாருமே உள்ளே இருக்காங்கன்ற அந்த அக்கறை உங்களுக்கு இருந்திருந்தால் அதை தூக்கியிருப்பீங்க. அவனுக்கு மட்டும் ரிப்ளை கொடுத்துட்டு அதுக்கான விஷயங்கள் நீங்கள் வாயில் கூட பேசலாம். அப்படி தான் சைடில் காட்டணும்லாம் ஒன்றும் இல்லை. அது நீங்கள் ஆஷாக பேசி அது என்னமோ போல்டாக பேசியிருக்கலாம். ஸோ அது பண்ணாமல் இதை பண்ணது தப்பு தான். இவங்க பண்ணது தப்புன்னா நீங்களும் ஈக்குவலாக பாதி இது 2 பேருமே தப்புன்னு தான். அந்த மாதிரி அவங்க உடம்பு அவங்க பண்ணுறான்னு சொன்னாலும் தப்பு தான். அதே டைம் இன்னொருத்தவங்களுடைய உடல் உறுப்பை வச்சு ஒருத்தவங்க கொஸ்டின் பண்ணுறது, அதை கேவலமாக பார்த்து அதை ஒன்று பண்ணுறதும் எச்சத்தனம் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ அதையும் முதல்ல மாற்றணும். திங்கிங், அந்த பார்வையே மாற்றணும். இவங்க அந்த பார்வை மாற்றணும் பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் இவங்க இந்த மாதிரி பண்ணுறது இன்னும் கேவலமாக இருக்குது. ஸோ அதான் சொன்னேன், ஃபேஸ்புக்கில் நல்ல வீடியோ ஒரு கேலோ எதுவோ போட்டால் கூட கீழே நீங்கள் கமெண்ட்ஸை போய் சும்மா பாருங்களேன், ரேண்டமாக பாருங்களேன், அசிங்கமாக தான் இருக்கும். அது என்னன்னே தெரில, என்ன கோட் அது, எப்படி அது கிரியேட் ஆச்சுன்னே தெரியல. ஃபேஸ்புக்னாலே அசிங்கமாக பேசணும்,
இங்கே இஷ்டமேனிக்கு பேசணுன்ட்டு எப்படி உங்களுக்கு மைண்ட் செட் ஆச்சுன்னு தெரியல. யூடியூப்பில் கூட கொஞ்சம் பயம் இருக்குது. ஒரு பாதி தான் இங்கே இருக்குது கமெண்ட்ஸ்லாம். அங்கே படு மோசம். பாசிட்டிவ்ன்றதே எனக்கு தேடி தேடி ஆனால் 1-2 தான் இருக்கும். அப்படி இருக்கும். அதாவது பார்க்கறதுக்கு அந்த பக்கமே போகிறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? மீம் பேஜஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்ல கூட போட்டுருக்கானுங்க. இந்த கிளிப் மட்டும் கட் பண்ணி இப்ப நாச்சுன்னா பாக்குறவன் வந்து சும்மா பார்த்துட்டு காமெடி ஆயிட்டு சிரிச்சுட்டு போறா பரவாயில்ல. காமெடி இல்ல. முதல்ல கீழே போயிட்டு கமெண்ட் பாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஐடி சொல்லுங்க, அவங்க ஐடி சொல்லுங்க, அவங்க ஐடி சொல்லுங்க. வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. அவன் போயிட்டு அந்த இது போய் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ வந்து இது ஆச்சு நாட் ஒன்லி திஸ் ப்ராப்ளம். இது வந்து இப்போ சமகாலமாக வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு டோட்டல் சோஷியல் மீடியாக்கள். முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சோஷியல் மீடியாவுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும், ஒரு தனித்தன்மை இருக்கும். இப்போ வந்து யூடியூப்னா லாங் வீடியோ போடுவாங்க, டிக்டாக்னா ஷார்ட் வீடியோ போடுவாங்க, இன்ஸ்டாகிராம்லாம் வந்து ஐஜிடிவி இருந்துச்சு, அது தனி ஃபோட்டோஸ் போடுவாங்க, நியூஸ் போடுவாங்க. ட்விட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஜாதி சண்டை, கட்சி சண்டை, ரசிகர் சண்டை போயிட்டு இருக்கும். அது வழக்கமாக ஆசிஷான விஷயம். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த எப்படி சொல்றது, எல்லா மீடியாவும் ஒரே மாதிரி ஆயிடுச்சு. எந்த ஆப்ல எந்த எனக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடுச்சு இந்த காலத்துல. அது இதில் பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் அக்கா வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. எப்படின்னா வந்து கவர்ச்சி ஒருத்தன் இல்லை, ஒருத்தனோ ஒருத்தியோ கஷ்டப்பட்டு ஒரு கண்டென்ட் எழுதி டெவலப் பண்ணி கொண்டு மேலே வந்து இதுக்காக தமிழ் வச்சு எப்படியாவது ஒரு ரீச் கொண்டு வரதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டான். சரியா சொல்லலாம். இவரு இந்த இடத்துல தோழர் பாத்தீங்க அப்படின்னா சுத்த தமிழே பேசியிருப்பாரு. அவரோட சயின்ஸ் பத்தின வீடியோஸ் எல்லாம் போடுவாரு. 1000 மடங்கு உருப்பெருக்க மிக எளிமையாக வீட்டிலேயே செய்து பார்க்கலாம். அதை கொண்டு நுண்ணுயிர்களின் உலகம் எப்படி இருக்கும் என்றும் காணலாம். சுத்த தமிழே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. யாரும் கண்டுக்க மாட்டான். யாரும் சும்மா வந்து சூர்யா ரீல்ஸ் பண்றன்ற பேர்ல இப்படி பண்ணாராமா பேசிட்டு இருக்கானுங்க. இன்னமும் சாதனை பண்ணிட்ட மாதிரி. சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ண மாட்டாங்க. சூர்யாவே கண்டிப்பா பாத்துருப்பாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபீமேல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க தன்னோட துறை சார்ந்த வீடியோக்களை போஸ்ட் பண்ணுவாங்க, இல்ல கண்டென்ட் போஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அவன் சப்போர்ட் பண்ண மாட்டான். இந்த மாதிரி கவர்ச்சி காமிச்சிட்டா, அசிங்கமா பேசிட்டா உடனே போயிடுறது, கமெண்ட் பாக்ஸ்ல போயிடுது. அவங்க ஐடி என்னன்னு சொல்லுங்க, அவங்க சேனல் என்னன்னு சொல்லுங்க, நான் உடனே போய் பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு போயிட்டு அலையிடுது. அண்ணா கொந்தளிச்சாதீங்க, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டேன். சரி ஓகே சிஸ்டர், நான் தெரியாம தான் கேட்கறேன். ஓகே அவங்க தான் சொல்றது தெரியாம இப்படி ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. அவங்க கண்டென்ட்ல பாதி அப்படிதான் நடக்குது போல. அசிங்கமா பேசுறது, முழு நேர வேலையாவே எடுத்துட்டாங்க. அதனால போடுவேன் இடுவேன் பேசுறது, இப்படிலாம் பேசுறது, இது பண்றது சொல்றது. அந்த மாதிரி ஒரு பலூன் அந்த வீடியோ வச்சிங்களேன் தெரியாம வந்து அதே பிராண்ட் ஆகிட்டாங்க. போயிடுச்சுன்னா கூட அது எடிட்ல தூக்கிக்கலாமே. சரி எடிட்லாம் தூக்க முடியல. யூடியூப்ல எடிட்டர் ஆப்ஷன் வச்சிருக்கேன். நீ எடிட் பண்ணா 2 hours எடிட் ஆயிரும். ஓகேவா? அதை வச்சு எடிட் பண்ணிக்கலாம். ரீச் கிடைச்சது அதுதான். அப்பனா அர்த்தம் அது சொல்ல அதான் சரி. இது மீறி ஆனா ஒருத்தன் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீலாம் ஒரு பொண்ணா இப்படி எல்லாம் பேசுறியே அப்படின்னு ஒருத்தன் பூமர் மாதிரி பொங்கிட்டு வந்துட்டாச்சுங்களேன். என்ன பண்ணிக்கிறது, உடனே வந்து இவங்களும் சொல்ல பொதுவா சில பேர் சொல்றேன் உடனே விக்டிம் கார்டு ப்ளே பண்ணிக்கிறது. அதாவது பொண்ணுன்றதுனாலதான் என்ன இப்படி தப்பா பேசுறாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றது. அங்க மட்டும் இப்படி பேசுறது, இங்க வந்து இப்படி பேசிக்கிறது. உருட்டு வலையில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமாடா. முதல்ல இந்த இன்ஃப்ளூயன்சர் எவனா கண்டுபிடிச்சான்னு தெரியல. நாடா இன்ஃப்ளூயன்சர் வேர்டு, அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற தப்பு. அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுன்றது முதல்லாம் யூடியூப் இருக்கும்போது கண்டென்ட் கிரியேட்டர்னு இருந்துச்சு. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மாநாடு யூடியூப் நடத்தும். கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கான ஒரு விழா நடத்துறேன் யூடியூப் நடத்தும். இது பாத்தீங்கன்னா இந்த பேர்லாம் மாறி இது இன்ஸ்டாகிராம் தரத்துல எப்ப வந்து வளர்ந்து வந்தானோ அப்பவே எல்லாரும் பேரும் இன்ஃப்ளூயன்சர் பேரை மாத்தி விட்டா. ஏ மார்க்கு மாமா எல்லாம் உன்னை வெட்டண்டா. டேய் மாமா பையல, இது பார்த்தாதுன்னு குடும்ப சண்டை வேற. எங்க போற தலைவரி குலமா? இது வேற. இது நம்ம தலைவன் குடும்பங்கள்லாம் வளருது. கலையரசலாம் கொலையரசலாம் தெரியல. தலைவன் வந்து குடும்பத்தோட உட்காந்துக்கிட்டு பொண்டுட்டி இருந்து இப்ப பண்ணிட்டு பொண்டுட்டி மேல தப்பு இருக்கு, நான் எங்க அம்மா கூடயே போறேன் அப்படின்ட்டு இவரு ஒரு அம்மா கூட சண்டை போட்டுருப்பாரு. இந்த பக்கம் அந்த அம்மா வேற, இவரு தான் காரணம், இவர் என்ன விட்டுட்டு பல பெண்ணோட பக்கம் போயிட்டாரு, இவரு இங்க ஏமாத்திட்டாரு. ஒன்னா சம்பாதிச்ச கம்மியா வந்து 2 பேர் தனித்தனியா சம்பாதிச்சு சண்டை போட்டுக்கிறது. இப்படிதான் அப்படி சிரிப்பு வருதோ. இதுல என்னடா கஷ்டம்? ஐயோ பாரு, இது பத்தாதுன்ட்டு ஒரு டீச்சர் குடும்பம் வேற. அந்த டீச்சர் குடும்பம் வந்து உட்காந்துக்கிட்டு சில மாதங்களுக்கு முன்னாடி பெரிய காமெடி பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப என்னாச்சுன்னா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க. தெரியுமே, நான் எப்போதோ சொன்னேன். ஐயோ இது ட்விஸ்டர் ஸ்டைலா. ஆனா அந்த அம்மா தனியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா வந்து இன்னும் சம்பாதிக்கலாம் சேர்த்துங்க, அக்கா சேர்த்துங்க, இன்னும் வருமானம் வேணும். அதான் அம்மா சரி பண்ணலையா. முன்னெல்லாம் வந்து ஒவ்வொரு சோஷியல் மீடியாவுக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருந்துச்சு அப்படின்னு. ஆனால் எப்போ சைனாக்காரன் உள்ள நுழைஞ்சானோ அப்போவே வந்து மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. எப்படி சைனாக்காரன் கன் பவுடரை கண்டுபிடிச்சு உலகத்தையே நாசமாக்குறானோ அந்த மாதிரி டிக்டாக் கண்டுபிடிச்சு மொத்த சோஷியல் மீடியா நாசம் பண்ணிட்டான். கொரோனா கண்டுபிடிச்சதே கொடுக்காதா? ஆமா இல்ல ஏண்டா எல்லா பிரச்சனை போலையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா
டிக்டாக் பாத்தீங்க அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் அமைதியா ஒழுங்கா இருந்துச்சு. எப்போ டிக்டாக் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சோ எல்லாமே நெகிட்டு போயிருச்சு. டிக்டாக்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நடக்குது இல்லையா சோஷியல் மீடியாவில் சண்டை போலீஸ் இது கேஸ் அப்படின்னு நடக்குது இல்லையா, இதெல்லாம் முன்னாடி நடந்துகிட்டு இருந்து டிக்டாக்ல தான் பெரும்பாலும். திடீர்னு டிக்டாக் உள்ளே வந்து டான்ஸ் ஆடுவாங்க, டூயட் போடுவாங்க. திடீர்னு என்ன பண்ண அவன் மட்டும் இமயத்தில் ஓடுவான், இவன் மட்டும் அவயத்தில் ஓடுவான். பாலிமர்ல பார்த்தா நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். டிக்டாக்கால் சேர்ந்த கள்ளக்காதல் ஜோடி வலைவீச்சு, புருஷனுக்கு கல்வீச்சு, பல ஆன்டிகளை உசார் சைடு எடுத்த காதல் மன்னன் கண்ணன். இந்த மாதிரிலாம் நியூஸ் போட்டதே பாலிமர்ல. இந்த நியூஸுக்கு சோர்ஸ் கொடுக்கறது நம்ம டிக்டாக் தான். இவருக்கு இதான் வேலை. அப்பவே பல பேர் சொன்னாங்க டிக்டாக் பேன் பண்ணணும், டிக்டாக் பேன் பண்ணுங்க, டிக்டாக்ல பல குடும்பம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிடா தம்பிகளா டிக்டாக் பேன் பண்ணி தொலைறனான்ட்டு கவர்மெண்ட் சைனாக்கார ஆப்பை பேன் பண்றப்ப தம்பிகளா அப்படியே கூடி இதுவும் கூட்டு போயிருங்க அப்படின்ட்டு டிக்டாக் வந்து ஒழிச்சு விட்டாங்க. சோலி முடிச்சு. சரி டிக்டாக் தான் ஒழிஞ்சிருச்சு, இதெல்லாம் பிரச்சனை ஒழிஞ்சிரும் பார்த்தா அதுதான் இல்ல. இப்பதான் வந்து உள்ள நுழையிறாரு நம்ம மார்க்கமா பிளான் போட்டாரு. பா டிக்டாக் ஒழிஞ்சிடான்டா, இனிமே அவன் இடத்த நம்ம பிடிக்கணும்டா. சரி சார் எப்படி அப்ப அவன்கிட்ட பிடிப்பீங்க? அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், ஷார்ட்ஸ்ல போயிட்டு இருந்தான், நம்ம அதே போடுவோம் அப்படின்ட்டு தான் ரீல்ஸை கொண்டு வந்தான். அங்கதான் இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற வார்த்தை தான் அப்புறம் வந்துச்சு. ரீல்ஸை கொண்டு வந்து இந்த போட்டோ போட்டு ஒருத்தனையும் ரீல்ஸ் போட வச்சுட்டானுங்க. இது ஐஜிடிவி வச்சிருந்தான், யூடியூப் போட்டே கொண்டு வரேன்ட்டு. அந்த ஐஜிடிவி மொத்தமா ஒழிச்சு தூக்கி போட்டு ரீல்ஸை கொண்டு மேல கொண்டு வந்துட்டானுங்க. சரிடா இந்த இன்ஸ்டாகிராம் தான் ரீல்ஸ் கொண்டு வந்துட்டான், இந்த யூடியூபா சும்மா இருப்பான்னு பார்த்தா அவன் ஷார்ட்ஸை கொண்டு வந்துட்டான். இந்த பக்கம் போனா ரீல்ஸ், இந்த பக்கம் போனா ஷார்ட்ஸ். சரி ட்விட்டர் தான் சும்மா இருக்குன்னு பார்த்தா அதுலயுமே ஷார்ட் கன் வந்துருச்சு. ஷார்ட் ஃபேஸ்புக் சத்தியமா தெரியாது. இன்ஸ்டால போட்ட ரீல்ஸ் அத அப்படியே ஃபேஸ்புக்ல நான் போட்டுக்கிறேன் அப்படிட்டு ஃபேஸ்புக்ல கொண்டு வந்துட்டானுங்க. எப்பா டேய் சுத்தி இந்த ஷார்ட் கண்டென்ட் வீடியோ தான் வந்து ஃபுல்லா கலந்து சோஷியல் மீடியா ஃபுல்லா. முன்னா சோஷியல் மீடியா போட்டோ போடுறது அப்படின்னுச்சுடா, என்னடா ஒரே வீடியோவா போட்டுட்டு இருக்கீங்க. கண்டுக்காத இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது யூடியூப் எப்படி கனெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு நான் சொல்றேன். டிக்டாக்ல இருந்தாங்க தெரியுமா, அவங்கலாம் வந்து அப்படியே டிக்டாக் போயிடுச்சுப்பா, இனிமே நான் வந்து இப்போ கிராமத்துக்கே போயிடுறப்பா, சொத்தூருக்கே போயிடுறப்பா, புள்ளகுட்டியை படிக்க போறப்பா அப்படின்னு போனாங்கன்னா அதான் இல்ல. டிக்டாக் போனா என்ன, நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கம் நுழைஞ்சிருவோன்ட்டு இன்ஸ்டாகிராம் பக்கம் பாதி வந்துட்டாங்க, பாதி பேர் யூடியூப் பக்கம் நுழைஞ்சிட்டாங்க. அங்கிட்டு வேண்டாம் இங்கிட்டு போவோம். இதுல வேற இன்ஸ்டாகிராம்ல வந்து வசதி இல்லையா, டிக்டாக் மாதிரி டூயட் போற வசதி இல்லையா. நண்பர்களே டூயட்ல இல்லைங்க பாத்துக்குங்க, எப்படி பண்றதுன்னு தெரியலீங்க அப்படின்ட்டு பச்சை ஆரம்பிச்சிட்டாங்க. வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றது, முன்னெல்லாம் யூடியூப்ல ஒரு லட்சம் கஷ்டப்பட்டு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். 1 லட்சம் வந்துருச்சு ப்ளே பட்டன் வரப்போது சந்தோஷமா தெரியும். அந்த வழி பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஷார்ட் சேனல் ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியா 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தாலும் 3 லட்சம் கொண்டு வந்துடலாம். பட் அதே விஷயம் வந்து ஒரு லாங் வீடியோ கொடுப்பாங்கன்னா கிடையாது. தட் மீன்ஸ் ஷார்ட்ஸ் போட்டு மேல வந்த சேனலே கூட லாங் வீடியோவால வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுது, கஷ்டமா இருக்குது. ஏன்னா ஷார்ட்ஸ் கொடுக்குற மரியாதையா லாங் வீடியோக்குள்ள கொடுக்கறது இல்ல. நீங்க வந்து ஒரு ஷார்ட்ஸ்ல ஷார்ட்ஸ்ல 4 லட்சம் வியூஸ் 3 லட்சம் வியூஸ் வர முடியுது அப்படின்னா அதே வியூஸ் உங்களால ஒரு ஃபுல் வீடியோல கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எந்த சேனலும் சரி, கேமிங் சேனல், இன்ஃபர்மேட்டிக் சேனல், சமையல் சேனல், எந்த சேனலும் சரி, இந்த ப்ராப்ளம்ன்றது பெரிய ப்ராப்ளமா இருக்கு. காரணம் யூடியூப் பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணணும், ஆடியன்ஸை பிடிச்சி வச்சுக்கணும், எப்படியாவது வேற பக்கம் போய் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க என்ன பண்றது, ஷார்ட்ஸ் வந்து பூஸ்ட் பண்றது. ஷார்ட்ஸ் அப்படின்னு ஷார்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்றது. பெரியவங்க வந்து வீடியோ தேடி போவாங்க, இல்ல சேனல் பக்கம் போவாங்க, அதனால வந்து லாங் வீடியோ பக்கம் வருவாங்க. பட் கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்ஸ் லாங் வீடியோ பக்கமே போறது கிடையாது, ஷார்ட்ஸ் பக்கமே இருந்துகிட்டு தள்ளி 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 விட்டு பாத்துக்கிறது. யார் வராங்க இத்துணுல இருந்து எல்லாம் அதான் பண்றாங்களா வீட்டுல லாங் பாக்குது தள்ளி விடுறது, பாக்குறது தள்ளி விடுறது. இதெல்லாம் எல்லா ஆப்பும் ஒரே மாதிரி இருக்கா, ஈஸியா தள்ளிட்டு போயிடலாம். இது மட்டுமா, யூடியூப் வந்து இந்த காசு மானிடைசேஷன் இருக்கு தெரியுமா, நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல மானிடைஸ் பண்ண முடியாது, ஏதாவது பொருள் விதி பழிச்சிக்க வேண்டியதுதான், இந்த ப்ரொமோஷன் பண்ணி பழிச்சிக்க வேண்டியதுதான் அப்படின்னு மார்க்கெட் விட்டுருவாரு. பட் யூடியூப் பண்றது மானிடைஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றதால நீ வந்து இந்த இதெல்லாம் காசு தரணும். என்ன பண்ணாங்க, நான் மாசம் உங்களுக்கு 100 ரூபாய் வந்து ரெவன்யூ கொடுக்குறேன், உங்களுக்கு ஷார்ட்ஸ் ரேட் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப அதை கொடுத்தா எனக்கு தெரியல. அப்புறம் நான் பண்ணா இல்ல நான் மத்த வீடியோக்கு தர மாதிரி நான் காசு தரேன், வாட்ச் ஹவர்ஸுக்கு வர மாதிரி வாட்ச் ஹவர்ஸுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டான். வாட்ச் ஹவர்ஸ் வச்சு வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. இப்போ ஒரு லாங் வீடியோ 40 வியூஸ் வந்துச்சுன்னா அது ஒரு ரெவன்யூ சம்பாதிக்குதுன்னா அதே ரெவன்யூ ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு 4 லட்சம் வச்சு மேலே வியூஸ் போகணும். அப்படியே போனா கூட அதே அமௌண்ட் ஒரு மாட்டோம் டவுட் தான். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது ஷார்ட்ஸ்ல. அவளுக்கு வந்து ஈஸி தான், ஏடா லாங் வீடியோ காசு தரவங்களுக்கு ஷார்ட்ஸ் தானே இருந்தா பொறிக்கணும், இந்த கொஸ்டின் எல்லாம் வச்சுக்க முடியாது வச்சுக்க அப்படின்னு
இவனுக்கு வந்து கொஞ்சம் காசு வந்து ஏமாத்திடலாம் அப்படின்ட்டு யூடியூப் வந்து வேலை பார்க்குறான் போல. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஆக்சுவலி யூடியூப் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ்லாம் கிடையாது. நல்லா வந்து ஏதாவது பிரச்சனை ஏதாவது மெசேஜ் சரி ரெஸ்பாண்ட் பண்ணுவானுங்க, சரி பண்ணுவானுங்க. இப்போ வந்து வீடியோ எடுத்து கொடுத்தே கிடையாது. வீடியோ போனது தான். இது மட்டுமா நீ கண்ணீர் மலம் என் மேல தாங்க நியாயம் இருக்குது சொன்னா கேளுங்கன்னு சொன்னாலும் சரி, உண்மையில நியாயமா இருந்தாலும் கண்டுக்கிறது கிடையாது. இந்தாங்க இந்த லிங்க் அனுப்பிச்சு விட்டு தம்பி இதை படிச்சு பாத்துக்கப்பா அப்படின்றான். ஆனா படிச்சு பண்ணா அப்பயும் செய்யலாம் அதெல்லாம் கிடையாது. படிச்சு பாரு படிச்சு பாத்துட்டா அது இல்ல மாதிரி கிடையாது. படிச்சு பாருன்ட்டு கம்முன்னு வேலையை பார்க்க போறேன் இருந்து ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு. நீங்க வேற ஆட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. இது மட்டும் இல்லாம ஆட்சன்ஸ் எல்லாம் காசு விடுவாங்க தெரியுமா? ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு சேனல் ஒவ்வொரு நாளும் காசு குறைஞ்சினே வருது. இது என்னன்னே தெரியல ப்ரோ, ஏன் காசு குறையுதுன்னு தெரியல. பொதுவாக ஒரு மாசம் ரெவன்யூ இருந்துச்சா ரெவன்யூ குறையாது. யூடியூப்ல 10 பேர் தெரிஞ்சிருக்கோம். போன மாசம் ரெவன்யூ அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த மாசம் ரெவன்யூ எவ்வளோன்னு வரும் இல்லையா? இந்த போன மாசம் ரெவன்யூ வந்து தெரியுமா? அந்த போன மாசம் ரெவன்யூல அதுல பாதி எது கொடுத்துரு. ஒரு நாள் திறமை வந்துருக்கான்ட்டு ஒவ்வொரு நாளும் 2 நாளா புரியுன்னு இருக்கானமா. ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு படம் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் வந்து நிறுத்திட்டாங்களாமா. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு ஆக மொத்தம் என்ன கேள்வி கேட்காத வரைக்கும் ஜாலியா உருவிக்கலாம் அப்படின்னு பிளான போட்டு இருந்திருக்கேன். கரெக்டா பலே ஆயா யூடியூப் பலே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இங்க அதிகமா வளர்ந்துருக்கிறது. இதே மாதிரி அக்கா கிட்ட மறுபடியும் வரும். அக்கா விட்டுருங்க, அக்கா மாதிரி யாராவது ஒருத்தர் இல்ல வந்து ஆபாசமா பேசியோ ஒரு பையன் ஒரு வீடியோ போடுறான் வச்சிங்களேன், போட்டா வச்சிங்களேன், அவனை வந்து கூட்டிட்டு போயிட்டு கும்மி கும்மு கும்முன்னு கும்மி அனுப்ப மாட்டீங்களா? இல்லையா? அனுப்புவீங்கல்ல. அப்படின்னா ஆம்பளுக்கு ஒரு பொம்பளுக்கு ஒரு சும்மா போட்டுருப்பாங்களா? கேஸ் போட்டுருக்க மாட்டாங்க, வச்சு போட்டுருக்க மாட்டாங்க. இதை பொண்ணா மட்டும் ஈஸியா விக்டிம் கடை யூஸ் பண்ணிக்கிட்டு எஸ்கேப் போயிடுறாங்க. அப்போ நான் மனுஷன் இல்லையாடா? இதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்யூனிட்டிஸ்க்குள்ள டாக்ஸிசிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சில கம்யூனிட்டிஸ்க்குள்ள வேற ஒத்துமை இருக்கு. முக்கியமா சொன்னா கேமிங் கம்யூனிட்டிஸ்க்குள்ள வேற ஒத்துமை இருக்கு. உதாரணம் சொன்னா தமிழ் கேமிங் கம்யூனிட்டி சொல்லலாம், மற்ற கேமர்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து அவங்க ஒத்துமையா இருக்காங்க. கரண்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹெல்த்தியா ஆர்கானிக்கா இருக்கு. உதாரணம் சொன்னா தமிழ் கேமிங் சொல்லலாம், லால் கேமிங் சொல்லலாம், நம்ம ஷார்ப் தமிழ் கேமிங் அவரே சொல்லலாம். திரும்பி நான் பேசுறது கூட கிடையாது. நான் வந்து ஒரு வேலை கஷ்டத்தில் இருக்கும்போது அவர் வந்து எனக்காக வந்து சேனல் கமெண்ட்லாம் பண்ணிருக்காரு. அப்புறம் மங்குனி கேமர் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டே போகலாம். இந்த கேமிங் கம்யூனிட்டிக்குள்ள ரொம்பவே வந்து அவங்களுக்குள்ள சண்டை இல்லாம சச்சரவு இல்லாம அழகா வந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து கரெக்டா கொண்டு போறாங்க. கரெக்டா வந்து இந்த ஜானரே வந்து கரெக்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க கேமிங் செக்டர். இதே மாதிரி ரோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கார்பரேட் ப்ராப்ளம் வந்தப்போ எனக்கு என்ன பண்றது தெரியாதப்ப எரும முருகேசா ப்ரோ ஹெல்ப் பண்ணாரு. அதே மாதிரி மற்றவங்க ஹெல்ப் பண்ணாரு. இந்த மூவி ரோஸ் பண்ற கம்யூனிட்டியே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அவங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இது மாதிரி சில கம்யூனிட்டிஸும் ஹெல்த்தியா இருக்கு. பட் சில கம்யூனிட்டிஸ் வந்து டாக்ஸிட்டியா இருக்காங்க, அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ள வந்து துரோகம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரியும் வந்து சில கம்யூனிட்டிஸ் இருக்கு. இதுல சண்டையும் வந்து இருக்கதான் செய்யுது. ஸோ அதெல்லாம் வந்து கம்மியாக நான் விரும்புறேன். நீங்க தான் யோசிக்கணும் எது நமக்கு முக்கியம் எது நமக்கு முக்கியம் இல்லைன்னு. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸிக்ன்றது எல்லாத்துலையுமே இருக்கதான் செய்யுது. நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த டாக்ஸியை குறைச்சிக்கிட்டு எப்படி செயல்படுற பொறுத்து தான் வந்து இந்த சோசியல் மீடியா வந்து ஒழுங்காக வளர்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நான் வந்து நல்லா கிரியேட்டர்ஸுக்கும் வந்து சொல்லிக்கிற ஒரு வேண்டுகோள் ஒன்று தான். மற்ற பிளாட்ஃபார்ம்ல அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க, குத்திட்டு போறாங்க, விடுங்க. யூடியூப்குள்ள இருந்து இதை சண்டை பெருசாக போட்டு யூடியூப் மானிட்டரைசேஷன் வாங்கிடாதீங்கன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சரியா சொல்லணும்னா டிக்டாக்குள்ள வந்து எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. டிக்டாக் வந்து எவ்வளோ பேர் வந்து பஞ்சாயத்து வாங்கினாங்க. அந்த டைம் பல பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட ஆளுங்களை சொல்றதை விட்டுட்டு ஒட்டுமொத்த டிக்டாக்கே வேஸ்ட், டிக்டாக்கே ஒழிக்கணும், டிக்டாக்கே தடை பண்ணணும் தான் சொன்னாங்க. அந்த மாதிரி நிலைமை வந்து தயவு செஞ்சு யூடியூப்குள்ள கொண்டு வர விட்டுறாதீங்க. இதே மாதிரி பார்த்தா நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா டிக்டாக் அடிக்கிற மாதிரி வந்து யூடியூப்பே சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோன்ற மாதிரி எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா டிக்டாக்கர் வந்தது அப்படின்றாங்களோ அந்த மாதிரி வந்து இப்போ யூடியூப் ஆகுது சொல்லிட்டா இருக்காங்க. நியூஸ் சேனல்ல சம்மந்தப்பட்ட ஒரு ஆளை மட்டும் தனிப்பட்ட ஒரு ஆளை மட்டும் பண்ணாரு, தனிப்பட்ட வந்து இது மாதிரி பண்ணாருனால ஓகே. அவங்க எடுத்தவொடனே யூடியூபில் இருந்தது அப்படின்ட்டு இன்னும் யூடியூபர்னால கெட்டவங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயா இந்த வீடியோவே யூடியூப்ல போடுறேன், அதனால புரிஞ்சுங்க. இது மட்டும் பண்ணீங்கன்னா ஏன் நான் சொல்றேன்னா டிக்டாக் மூணு காலத்துல எவ்வளோ பேர் வந்து டிக்டாக்ல இருந்து யூடியூப் பக்கம் தாவனாங்க. அந்த டைம் வந்து பெரிய லாங் வீடியோ இருக்காங்கல்ல, நிறைய பேர் சர்வை பண்ண முடியல, ட்ரை பண்ண முடியல. பட் எப்போ இது வந்து ஷார்ட்ஸா மாறிச்சோ அப்போ வந்து அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப தீனியா மாறிடுச்சு. அதனால பல பேர் வந்து இங்க வந்து பேசி பஞ்சாயத்து வாங்கி உள்ளலாம் போனாங்க. பல பேர் செத்த பேர் அரப்பையில தெரியுமா? சரியா சொன்னா நம்ம தலை இன்பாவை சொல்லலாம். சட்டையெல்லாம் வீடியோ போட தெரியுமா அவரு, அப்புறம் ரவுடி பேபி சூர்யா, இவங்கெல்லாம் வந்து கேஸ் ஆகி உள்ள போனாங்க. இந்த யூடியூப் எப்படி ஹேண்டில் பண்றது தெரியாம. ஸோ வந்து என்னன்னா அவங்க டிக்டாக்லாம் இருக்கும்போது ஓகே, பட் யூடியூபர்னு சொல்லும் போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. யூடியூபரா இருந்து ஆனா யூடியூப்ல வீடியோ போட யூடியூபரா எப்படி சொல்றது, இதுதான் கண்டென்ட் கிரியேட்டர்னு வேர்டு இருந்துச்சு ஒரு காலத்துல. இவ்வளவு அழகான பேர் கண்டென்ட் கிரியேட்டர். கண்டென்ட்டை கிரியேட் பண்ற. இன்னைக்கு இன்ஃபுளுசர்னு பேரை மாத்தி எல்லாம் இன்ஃபுளுசர் பேட் இன்ஃபுளுசர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது நிலைமை.
ஓகே சுரேஷ், இதை பற்றி நினைக்கிறது கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்ல பண்ணுறது இதுதான். நான் சொல்ல வந்து தப்பாக கூட கன்வே ஆயிருக்கலாம், சில பேர் எதாவது பிடிக்காம போயிருக்கலாம், சொன்ன விதம் தப்பாக இருக்கலாம் வெளியே. பட் நான் சொல்ல வந்த விஷயம்ன்றது கரெக்டாக தான் இருந்திருக்கும். மேபி உங்களுக்கு தப்பாக கன்வே ஆகலாம், அதனால மன்னிப்பு கேட்டுருக்கு. என்ன ஸ்லாங் தான் பண்ணுறது. மற்ற நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே சுரேஷ், இதை பற்றி நீங்க நினைக்கின்றதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, நீங்க இது போறது சரிதானா, எல்லாம் ஒரே மாதிரி இது சரிதானா அப்படின்னு நினைக்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கருத்து என்னன்றதையும் நான் வந்து போய் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி என்ன வீடியோ போகலாம் நினைக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதே ட்ரை பண்றேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமா சந்திக்கிறேன். பாய். இல்லை ப்ரோ வந்து நடுவில் நிறைய விஷயம்லாம் சொன்னார்ல, அது எங்களுக்கும் நடக்குது. நாங்கள் கூட நமக்கு தான் இப்படி இருக்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ எங்களை வந்து கேட்பாங்க, நீங்கள் தான் இன்னும் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்லேயே இருக்கீங்க, இன்னும் மேலேயே வர மாட்டேங்க, சீக்கிரம் 10K வாங்கன்னு எங்கே வர்றது? ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், போட்டுட்டு தான் இருக்கோம். இல்லை இன்னொன்று நோட்டிஃபிகேஷனே போகிறது இல்லைங்க. 3-4 மாதமாக அந்த பிரச்சனை இருக்குது. சரியாக யாருக்கும் நோட்டிஃபிகேஷன் போகாமல் இது ஒரு பெரிய இந்த மாதிரி சொல்கிறாங்களே ஆபாசமான வீடியோ, அது இதுக்கெல்லாம் நல்லா போகுது, லைக் பயங்கரமாக விழுது. இப்போ எங்களுக்குலாம் வந்து லைக்கே இல்லாத, நாங்களும் கேட்காத நாள் இல்லை, எவ்வளோ நாங்களும் சொல்லி பார்த்துட்டோம், அது போடவே மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதையும் விட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத வீடியோக்கெலாம் நல்லா நீங்கள் சஜஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி எங்களை மாதிரியோ இல்லை மற்ற எல்லா சேனலுமே சொல்கிறேன், அந்த இது கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பிரச்சனைன்றதே எனக்கு புரிய மாட்டேது. போய் கேட்டால் கூட அதுக்கு வந்து சரியான பதிலும் இருக்காது, நம்மள தான் திரும்ப எதனாச்சும் சொல்லுவாங்க. ஸோ அது சரி பண்ணவே முடியல. நான் வந்துட்டு சொல்லிகிட்டே இருப்பேன், ஏன்னா நீ என்ன கதானாலும் அங்கே பாட்டு ரிப்ளை பண்ணுது. அது என்ன மனுஷால அவன் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன ஸ்டெப் எடுக்க போகுதுன்னா, ஒரே விஷயத்தை தான் அவங்க வந்து ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரே விஷயத்த எல்லாருக்கும் சொல்ல போகுது. நீ என்ன தான் கத்தினாலும் கதறினாலும் இந்த ஃபார்ம் படி இதை ஃபாலோ பண்ணு, இது தமிழே நல்லா போடு, இதை பண்ணு அப்படின்ட்டு அதே தான் அது வருது. நீ என்ன ப்ராப்ளம்னா எத்தனை போய் வைங்க, அதுக்கிட்ட ஒரே பதில் தான் வரும். அவ்வளோதாங்க ஃபீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் ரிப்ளை பண்ணுறது கூட பாருங்களேன், நீங்கள் என்ன சொல்கிறது, அது ஒன்று சொன்னாங்க பாருங்க, 6 லட்சம் பேர்கிட்ட உங்கள் வீடியோ வந்து ரீச் ஆகுது, ஆனால் 10,000 பேர் தான் பார்க்குறாங்க அப்படின்னு. 10,000 கூட வரலையேங்க. பார்த்தா கூட அட்லீஸ்ட் ஒரு 5,000 வரணும் அப்படி சொல்கிறது பார்த்தா. நம்ம வெறும் உங்களுக்கே தெரியும், வெறும் 1000க்குள்ளே தான் நமக்கு வியூஸே போகுது. ஸோ அப்போ என்ன, அப்போது மற்ற இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போய் வாரி கொடுக்குறீங்க, எல்லா விஷயமும் பண்ணுறீங்க. அப்போ இதெல்லாம் என்ன? இப்போ மிஸ்டர் கேட்க கூட தெரியும் இவ்வளோ விஷயம் அவருக்கு நடந்துச்சு, காப்பிரைட்லேருந்து அது இதுன்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ லைக் கூட வந்து நிறைய கோவம்லாம் இருந்திருக்குங்க. இப்போ இந்த மாதிரி இதுக்கெலாம் போய் பார்த்தீங்கன்னா லைக் அவ்வளோ இருக்கும், அவ்வளோ போய் போடுவீங்க. பட் மற்ற இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணுறாங்கன்னா போடக்கூட மாட்டுறீங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. இது வந்து பொறாமன்னு கிடையாது. இப்போ அவங்களுக்கு போகிறீங்க எங்களுக்கு போகிறேன் அப்படின்னு இல்லை. கண்டென்ட், அதாவது நல்ல வீடியோக்கு வர அந்த லைக்கும் ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு வீடியோக்கு வர லைக்கும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அது கோவம் வருது. இதெல்லாம் சூப்பராக இருக்குது, இதுக்கு பாரு ஒன்றுமே இல்லை, இது யாரும் கண்டுக்கல, ஒன்றுமே இல்லை, இதுக்கு உட்காந்து லேக்ஸ் கணக்கில் எங்கேருந்தியா வரீங்க, அந்த லேக்ஸ் கணக்கில் எங்கேருந்தியா லைக் வருதுன்ற மாதிரி இருக்கும். ஒரு 10 மில்லியன் பீப்புள் எங்கேயோ இருக்காங்க, எல்லாத்துக்கும் கரெக்டாக அந்த 10 மில்லியன் வந்துடுது, எங்கேருந்து அந்த கூட்டம் வருது, யாரையா நீங்கன்ற மாதிரி இருக்கும். தொடர்ந்து அதுக்கே ஸோ இதுதான் பயமே. நான் வந்து ஷார்ட்ஸ் அளவு போடுறது இல்லைன்றதுக்கு காரணமே இதுதான். அதுக்கே போவோம். இப்போ நான் ஷார்ட்ஸ் போட்டால் அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் ஏறிட்டு இருக்கோம், ஒன்று வந்துட்டுருக்கோம். அதே பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. நாளைக்கு நான் பெரிய வீடியோ போடுறது இப்போ நான் போட்டுட்டு இருக்கிறது கூட வராதுரா, இவனுக்கு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அது அந்த பக்கமே போயிடும். அதுக்கப்புறம் நான் இது வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி அந்த ஷார்ட்ஸ்னே மாற்றி வந்தால் நம்ம சேனலை, இதுக்கப்புறம் இது யாரும் பார்க்க மாட்டாங்கடா, நம்ம இதில் நிற்போம், இதில் பிடிவாதமாக நின்று ஒன்று பண்ணுவோம், அது லேட்டாக கூட வரட்டும், அது இன்னும் கூட ஆகட்டும், நான் வெயிட் பண்ணுறேன். பட் இதுதான் நம்ம வந்து யூடியூப்னு ஆரம்பிச்சு இதை நம்பி தான், அதை நம்பி இல்லை. அது வேறு ஜேர்னி, அதுக்கு நம்ம தனியாக பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இது பெரிய வீடியோ போட்டால் அதுக்கு தான் போகணும், நான் வந்து பிடிவாதமாக அதை பிடிச்சிட்டு தான் இருக்கேன். ஸோ அவர் மிஸ்டேக் கேட்க சொல்கிறது அதுவுமே நல்லா புரியுது. ஏன்னா இது நடக்காதா. இப்போ வந்து டிக்டாக்ல வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு நல்லது கெட்டதுன்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் கெட்டதே ஃபுல்லாக வந்துச்சு. எல்லாருமே இதை போட்டால் தான் ரீச் ஆக முடியும்னு ஃபுல்லாக 18+ போய் அது பேன் பண்ணாங்க. அது டிக்டாக் அடிச்சது ஓகே. பட் யூடியூப் அப்படி இல்லை. இல்லை வந்து நல்லது கெட்டது எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. நிறையவே நல்லதும் இருக்குது, நிறைய எடுத்துக்க வேண்டியது இருக்குது, சிரிப்பு அது இதுன்னு எல்லாமே கலந்துருக்கு, கற்றுக்க வேண்டியது இருக்குது, சயின்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குன்றப்போ இதை அப்படி அடிச்சிட முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த ஷார்ட்ஸ் வருது பாருங்கள், அதுதான் பயம். அதில் போகிற போக்கில் வரப்போ எல்லாமே வருதுன்றப்போ அது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நாளைக்கு அதே மாதிரி இங்கே நடந்துருமோன்ட்டு. இப்போ நடக்கணும்னாலும் ஃப்யூச்சரில் மேபி இது நிறைய வளர்ந்தது, நாளைக்கு வந்து பெரிய வீடியோக்கு வேல்யூவே இல்லை, ஷார்ட்ஸ் தான் அப்படின்னு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இது நடக்கும். ஸோ மிஸ்டேக் சொல்கிறது இன்றைக்கி நடக்கலை அப்படின்னாலும் நாளைக்கு இது வளர்ந்துச்சு, இது மட்டுமே பெருசாச்சுன்னா இங்கேயும் அதே மாதிரி கெட்டது நிறைய வளரும். அது அடிக்கிறதுக்கு அதே மாதிரி தான். இப்போ பெரிய வீடியோலாம் நம்மளுக்கு காம்படிஷன் இருக்குது, இது போடலான்ட்டு. ஷார்ட்ஸ்னு வரப்போ திரும்ப அதே மாதிரி மைண்ட் செட் மாறிடுமா, டிக்டாக் மாதிரியே இதுதான் 18+ போட்டால் தான் வந்து போவோம், இல்லைனா போகாது, அப்படி மாறிச்சுன்னு வச்சுங்க. இதுவும் காலி. அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. சில இப்போ மூவிஸ்லாம் சிலது வரும், அது 18+ன்னு ஃபர்ஸ்ட்டே நம்ம வீடியோ ஓப்பன் பண்ணும்போதே காட்டும், அது தெரிஞ்சுட்டு உள்ளே போய் பார்க்குறவங்க வேறு, அந்த மாதிரி வேறு.
பட் இந்த விஷயத்தெல்லாம் வந்து இது 18+ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அதை அவேர்னஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறதா? அப்போ அதெல்லாம் வந்து பேன் பண்ணுறதெல்லாம் அதை பார்த்து நிறைய பேர் கெட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இது கிடையாதா? இதெல்லாம் ஸ்டெப் எடுக்கணும்ல. இதை மெயினாக பார்க்காம நம்மள மாதிரி ஆட்களே போட்டு அடித்தா என்ன தான் பண்ணுறது? ஸோ வீடியோ போடுறவங்கள கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக போடணுன்றது தான். இப்போ இந்த அக்கா வராங்க, புதுசாக யாரோ வராங்கனாலும் அவங்களுக்கு ஏன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை? தன்னை மட்டுமே நினைக்கிறாங்க, அதை வச்சு அதை மட்டுமே பார்க்குறாங்களே தவிர இங்கே குழந்தைங்கள், பெண்கள் எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லாருக்கும் போகும். அப்படி போயிடக்கூடாது, அப்படின்ற பண்ணக்கூடாதுன்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு ஏன் வரல? அந்த பயம் எங்கே போகுதுன்னு தெரில. பாய்ஸ்க்கு மட்டும் ஒரு ரூலு, கேர்ள்ஸ்க்கு மட்டும் ஒரு ரூலுன்னு வைக்கிற மாதிரி தான் எனக்கும் ஃபீலாக இருக்குது. அவங்களுக்கே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கேட்டால் நான் வந்து பெண்கள் தெரியும், அது ஏதோ ஒன்று சொல்லி வந்து தப்பிச்சிட்றாங்கன்றது தான். பாய்ஸ் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது. அது எப்படா தெரிஞ்சே பண்ணிட்டு நீ பண்ணுவேன், உன்னை நாங்கள் மன்னிக்கணுமா, நடிக்காதான்றோம். ஆனால் இவங்கள மட்டும் நம்ம பரிதாபப்படுறோம், இது பண்ணுறோன்னா அது எப்படின்னு தெரியல. இங்கெல்லாம் ஈக்குவாலிட்டி எங்கே போகுதுன்னே எனக்கு தெரியல. அவங்களுக்கும் சேமாக இப்போ நடந்துச்சா உடனே அவங்க மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கல, ஏன் ஸ்டெப் எடுக்கல, ஏன் ரிப்போர்ட் அடிக்கல, ஏன் கேஸ் ஃபைல் ஆகலை? இதெல்லாம் வந்து தெரில, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரில. இவங்க என்ன பண்ணாலுமே வந்து அது தப்பே கிடையாது, பாய்ஸ் எது பண்ணாலும் தப்புன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இது இன்னொன்று இந்த இப்போ யூடியூப் சைடு ஸ்டெப் எடுக்க இதெல்லாம் நம்ம சொன்னால் கூட ஆடியன்ஸு கூட சொல்கிறோம். அவங்க பார்க்குற விதமே நிறையா மாறும். இந்த மாதிரி வீடியோக்கெலாம் போய் சப்போர்ட் பண்ணுறது, இல்லை கான்ட்ரவர்சியாக அடிச்சுக்கிட்டா, சண்டை போட்டுக்கிட்டா, ஃபேமிலிக்குள்ளே இதுன்னு அடுத்தவங்க கதை, அந்த மாதிரி ஒரு விஷயம்னா போய் அவ்வளோ வியூ கொடுத்து அவ்வளோ பார்க்குறாங்க, அதெல்லாம் பண்ணணும். அப்போ அந்த தாட்டும் மாறணும்ல. இப்போ எல்லாருக்குமே அது அதனால தான் கிடைக்காம போகணும். கரெக்டான ரெக்கக்னைஸ் கிடைக்காம தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாருமே. இதே தாங்க கமல்ஹாசன் வந்து உலகநாயகன் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் நமக்கு என்ன, ஏஆர்ரஹ்மான் டைவர்ஸ் பண்ணால் நமக்கு என்ன, இதெல்லாம் நம்ம என்ன வகையில் நம்மளுக்கு வந்து இதை பாதிக்கப்பட போகுது, இதை எடுத்து இல்லாமல் ஏன் அவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோன்றதே எனக்கு புரியல. ஏன்னா உபயோகமாக பேசினா கூட ஓகே. இப்போ நாங்களுமே வந்து தனுஷ் அந்த நயன்தாரா விஷயம் பேசணும், பட் சொல்லிட்டு சொன்னோம். இது வந்து மக்களை வந்து ஏமாத்துற மாதிரி இருக்குது, அதில் யாரும் வந்து போய் மாட்டிக்காதீங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் தரப்பு நின்று பிரிஞ்சு நாளைக்கு இதே வந்து 2 தரப்பை அஜித் விஜயமே நாளைக்கு இது ஒன்று ஆக்கி வச்சுட்டு அடிச்சு நம்ம அப்புறம் கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு மாறும். அது வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் அதை பற்றி பேசணும். இந்த மாதிரி போய் ஏமாந்துடாதீங்க, இதை அவங்க வச்சு சம்பாதிக்கிறதுக்கு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க 2 பேர் ஏழை இல்லைன்ற சொல்கிறதுக்கு நம்ம பாயிண்ட். அதுலேயும் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணாது, இந்த மாதிரி வீடியோ போடாதீங்க, நல்ல வீடியோவாக போடுங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் அந்த கமெண்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இதையும் பார்க்குற இந்த மாதிரி எதிர்பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னும் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அது யார் பார்க்குறா? யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்ல, பார்க்குறதில்ல. அப்புறம் எப்படி பண்ணுறது அதெல்லாம்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒருத்தவங்க நல்லா பண்ணணும், நல்ல விதமாக கொடுக்கணும், பாசிட்டிவாக கொடுக்கணும்னு நினச்சின்னா அதுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்காம ஆட்டோமேட்டிக்காக அவங்க மாறிடுறாங்க. அப்போ இப்படி பேசுனதாண்டா அவங்களுக்கு பார்ப்பாங்க. இப்படி ஒருத்தவங்க கழுவி ஊற்றுனா, திட்டுனா, கோவப்பட்டு பேசினா தான் பார்ப்பாங்க அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் அது பிடிக்காட்டி அதுக்கு மாறி அதுவாக கொடுக்குறாங்க. அதை என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்க, அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ நான் நயன்தாரா கொடி பிடிச்சிருந்தாலும் தனுஷ் கொடி பிடிச்சி நயன்தாரா வச்சுருந்தாலும் எனக்கு வியூ போயிருக்கும். பட் அது இல்லை விஷயம். இது வந்து உங்களை இப்படி தான் வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறேன். இதை வச்சு வந்து இப்படி அடித்ததான் வியூ போகணும் ஒருத்தர் பண்ணுவாங்க, அது பின்னாடியே ஒரு கூட்டம் போயிட்டுருக்கு. இது தப்புன்றோம். எது சரின்னு பார்க்குற இப்போ இவங்க சொன்னாங்க பாருங்க மாதிரி காமெண்ட்ஸில், இது தேவையில்லாத விஷயம், இதெல்லாம் ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்கிறவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க கூட்டம் கம்மியாயிடும். நாளைக்கு வந்து இப்படி தான்ப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க வந்து இப்படி தான் இது மாறிடுச்சு அப்படின்ட்டு யூடியூப்பை வெறுத்து போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, இது அப்படியே மாறிடும். இப்போ அந்த மாதிரி இந்த T5T வீடியோ, அவரோட வீடியோலாம் சூப்பராக இருக்கும், இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அதெல்லாம் போகணுன்னு எங்களுக்கு ஆசை, நாங்கள் போடலான்னு பார்க்குறோம். பட் ஒரு 200-300 நின்றுது, யாரும் பார்க்குறதுக்கு விருப்பப்படுறதில்ல. ஸோ அந்த மாதிரி நல்ல வீடியோஸ் நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்டால் ரீச் கிடைக்காதனாலேயே அதை விட்டுறோன்னு ஒன்று. ப்ளஸ் உங்களோட மென்டாலிட்டி எங்களுக்கு புரியுது. நீங்கள் ஒன்று வரீங்கன்னா அது நல்ல விஷயம் பார்க்கணும், உங்கள் மைண்டு ரிலாக்ஸ்க்கு பார்க்கணும் தான் நீங்களும் வருவீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம்ல. பட் இந்த மாதிரி சண்டை, இந்த மாதிரி அடிச்சிக்கிறது, அப்போ அதில் மட்டும் மைண்ட்லாம் கெடாதா? உங்களுக்கு அந்த பீஸ்ஃபுல் எல்லாம் போயிடாதா? அப்போ அதெல்லாம் மட்டும் எதுக்கு அவ்வளோ பார்க்குறாங்க? அங்கே போய் இது கோவத்தை கொட்டுறது, திட்டுறதுன்னு போகும்போது உங்களுடைய மென்டாலிட்டி பாதிக்கப்படலையா? டென்ஷன் ஆகுது, உங்களோட அந்த டைம் வந்து மோசமாக ஆகுது இல்லை? ஸோ அப்போல்லாம் நீங்கள் அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. பட் இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா மட்டும் நீங்கள் அதை பார்க்காம ஒரு அவாய்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. எங்களுக்கு என்னென்னா எங்களை மாதிரி மைண்ட் செட்டில் இருக்க ஒரு 1000 பேர் பார்த்த விட எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து என்னத்தனா போட்டு யாருன்னா அடித்து எக்கேடு கட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடித்து அது ஒரு கூட்டம் வரணுன்றது தான் எங்களுக்கு ஆசையே இல்லை. எங்களுக்கு எங்கள் மைண்ட் செட்டில் இருக்குது, இது கரெக்டு, இது தப்புப்பா, இந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க, எதையும் வந்து அப்படியே ஒன்று போத்தாமல் அதில் இருக்கிற விஷயத்தை நல்லது இருந்தால் நல்லது எடுத்துப்போம், கெட்டது இருந்தால் விலகிடுவோம் அப்படின்னு இருக்கிற மைண்ட் செட் இருந்தாலே போதும் தான் நான் நினைப்பேன். ஸோ முன்ன வந்து ஒருத்தர் வந்து கெட்ட வார்த்தை பேசினார்ன்றதுக்கே அவர் அரெஸ்ட் பண்ணி இது பண்ணி யூடியூப்லேருந்து அவ்வளோ பண்ணாங்க. இன்றைக்கி எல்லாருமே கெட்ட வார்த்தைன்றப்ப நார்மலைஸ் ஆகுது. எல்லாருமே இன்றைக்கி அது சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கெட்ட வார்த்தை எல்லா இடத்துலையும் இருக்குன்றப்போ நார்மல் ஆகுது. இதை தான் பயப்படுறது. நாளைக்கு எல்லா விஷயமே இந்த மாதிரி சகஜமாகி எல்லாமே நார்மல் ஆகிட்டா கமல்ஹாசன் டைலாக் தான் வருது, எல்லாமே குரங்கா மாறிடுவோம் திரும்ப அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மனுஷங்களாம் இருக்கவே மாட்டோம்.
கொஞ்சமாவது ஒழுக்கமோ ரெஸ்பான்சிபிலிட்டியும் நாளைக்கு வந்து ஒரு சின்ன பாயிண்ட்டை இருந்து வளர்க்குறோன்னா அவன் எவ்வளோ கஷ்டம், நல்லது மட்டுமே சொல்லி வளர்க்கணும் அப்படின்னா இப்போ இருக்கிற சொசைட்டியில் எவ்வளோ கஷ்டன்றது பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அதுலேயாவது கொஞ்சமாவது எதாவது யூத்து பிடிப்போம், அட்லீஸ்ட் கொஞ்சமாவது குறைப்போம் தான் போகிறான்னு வரும். இல்லை நாளைக்கு இது குப்பையாக மாறிடுச்சு அப்படின்னா எல்லாருமே விலக தான் போகணும், அப்போ இது நாசமாக போயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து விலகிட்டே இருந்தால் அப்போ எங்கே தாண்டா மாறுறது, ஒரு இடத்துல நம்ம மாற்றம்னு தெரிஞ்சு அது அப்படியே பெருசான்னு நினைக்கிறோம். அது அடிக்கிறதுக்கு வருதான், கஷ்டம்தான், ஆனால் போராடணும். கடைசி வரைக்கும் நம்ம மனசு விட்டுறக்கூடாதுங்க. இப்படி பண்ணாதான் வியூ வரும்னு நினச்சி நம்ம மைண்ட் செட் எல்லாருமே மாறிட்டோம் அப்படின்னா ரொம்ப கேவலமாக போயிடும். இல்லைப்பா நம்ம பண்ணுறது கரெக்ட், நம்ம கரெக்டாக தான் போகிறோம், அது லேட்டாக போனாலும் பரவாயில்ல, நம்ம கரெக்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி உறுதியாக நின்னாதான் அது மாறும். எங்களுக்கு எப்போவுமே அந்த டைமில் நாம வந்து டீச்சர் ப்ரோ அவர் தான், அவரெல்லாம் 8 இயர்ஸ் கழிச்சு தான் ஒரு லெவலுக்கு வந்தாருன்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது தான் எங்களுக்கு ஓகே, லேட் ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் இப்போ பொறுமையாக ரீச் ஆகட்டும். இப்போ உடனே சப்ஸ்கிரைப் எடுத்து உடனே எல்லோரும் பார்க்கணும் அது இல்லைல்ல, நம்ம என்ன சாட்டிஸ்ஃபைடாக கொடுக்குறோம், நமக்கு சந்தோஷமாக இருக்குன்றதை மட்டும்தான் பார்க்குறது. அதனால் அது பிரச்சனை இல்லை. ஏன்னா சில பேர் கேட்குறீங்கல்ல, ஏன் நீங்கள் ரொம்ப லோவாக இருக்குது, சீக்கிரம் வாங்க நீங்கள் கேட்குறது சந்தோஷமாக இருந்தாலும் பட் சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. எங்கள் பிரச்சனை இல்லைங்க, அப்படி வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஷார்ட்ஸ் போட்டு நம்மளும் வந்து எடுத்துடலாம் பண்ணிடலாம், பட் அதை உணரவே முடியாது, அது என்னன்றது நமக்கு தெரியாது, நம்மளுக்கு ரிலேட்டடாக இருக்காங்களா அப்படின்றதே இருக்காது. இது எனக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு 100 பேர் ஒரு 1000 பேர் 500 பேர் பார்த்தாலும் நம்ம மென்டலில் இருக்கிறாங்க. இது கமெண்ட்ஸ் பேசுகிறப்ப தெரியும், நம்மள மாதிரி யோசிக்கிறாங்கல்ல, என்ன நான் மனசு நினைக்கிது அவங்க சொல்கிறாங்க அப்படின்றப்போ அது கனெக்ட் ஆகிக்குது. எனக்கு இது போதும், சந்தோஷமாக இருக்குது. காசு வரலாதான், வர்றதுலேயும் வந்து நிறைய சிக்கல் இருக்குதா, அது வரமாட்டேந்து, இங்கே ஒரு அமௌண்ட்டு காட்ட அங்கே போய் பார்த்தா அது இருக்காது தான், எல்லாம் வறுத்து தான் போடுவேன். இவெல்லாம் வந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பாட்டிகிட்ட பேசினவன் தான். நான்லாம் சொல்லிட்டேன், இது ஒரு பிரயோஜனமும் இல்லைம்மா, நமக்கு ரீச் கிடைக்கிறப்போ பண்ணுறப்போ தான் அதெல்லாம் கிடைக்கும். இப்படி இருக்கிறப்போ நீ என்ன தான் பேசினாலும் நம்மலாம் வந்து ஒரு தூசி, இப்போதைக்கு ஒரு குண்டூசி தான் எங்கேயோ இருக்கிறோம். நம்மலாம் பேசுறது எதுவும் ரீச் ஆக போதே எதுவும் பறக்காது. நம்ம ரீச் ஆகிட்டா அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட்லாம் வச்சாதான் அது கூட மதிப்பு பழகுது. படுவோம், எவ்வளோ வந்தாச்சு, 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்ட உட்காந்தாச்சு, இன்னும் போராடுவோம், கிடைக்கிறப்ப கிடைக்கிட்டோம் தான் நினைக்கிறோம். ஸோ எங்களுக்கே எவ்வளோ வலிக்குதுன்னா, இன்னும் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்க ஓனாக அவங்க யோசித்து அவங்க கற்றுக்கிட்டதை எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட சொல்லணும், நம்ம ரீச் பண்ணணும் நம்பிக்கையில் வந்து நிற்கிறப்போ அவங்களுக்கு கிடைக்கலன்றப்போ அவங்களுக்கு எவ்வளோ வலிக்குன்றது எங்களுக்கு ஃபீல் ஆகும். எங்களுக்கே எப்படி வலிக்குது அப்படின்றப்போ அவங்களுக்குலாம் எப்படி இருக்குன்றது. ஸோ அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. இப்போ மிஸ்டேக் இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, அவங்க பார்க்குறப்போ எனக்கு வருத்தமாக இருக்குது, எப்படி அவரை மிஸ் பண்ணேன், நான் எல்லாத்தையும் பார்த்து தானே, இந்த இவர் இன்னும் புதுசாக இருக்காரு அப்படின்றப்போ இப்போ அவர் நான் போய் பார்க்க ஆரம்பிப்பேன், ஃபாலோ பண்ணுவேன், சப்போர்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து நம்ம பிடிச்சாதான் வரும். இந்த மாதிரி ஆளுங்களை யாருன்னா ஒருத்தர் எனக்கு இன்டர்வியூ எடுத்தால் கூட அவ்வளோ சந்தோஷப்படுவேன். பரவாயில்லையே மாறி இருக்கு, சும்மா இந்த கிரிஞ்சு பீப்பிள் எடுத்து இன்டர்வியூ பண்ணல, என்னடா பிரயோஜனன்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ வெறியாக அந்த இன்டர்வியூலாம் பார்க்குறப்போ இப்போ இவன் என்ன கிளிஸ்டான், இவனை நீ நிற்க வச்சு இன்டர்வியூ எடுத்து இப்போ நீ என்னத்தை மக்களுக்கு இவன் மூலிமா தெரிவிக்க போகிற, என்னத்தை மக்களுக்கு வந்து கற்றுக்க போகிறாங்கன்றது தான். இப்போ ஒரு சயின்ஸ் கண்டுபிடிக்கிறாரு, ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் கூட நிற்க வச்சா கூட அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போவோம், ஸ்கூலுக்கு போவோம், ஏதோ ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகும், அவர்கிட்ட கற்றுக்க நான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் கூட அது ஒரு சந்தோஷம். இப்படி இருக்கும். அது என்னமோங்க, என்னத்தை கற்றுத்தரோம், என்ன போயிட்டுருக்கு வெளியன்றது தான் வந்து பயங்கர காண்டாகுது. ஸோ ஒரே விஷயம் தாங்க, மிஸ்டேக் இருக்குது, அதே வருத்தம் தான் எல்லாருக்கும் இருக்குது, நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி ஓனாக க்ரியேட் பண்ணி அதை கஷ்டப்பட்டு பண்ணி அதுக்கு ஒன்றும் இல்லை இவங்களுக்குலாம் கிடைக்குதுன்றது வந்து இருக்கும் தான். பட் ஆனால் தொடர்ந்து போராடணுன்றது தாங்க. அவங்களுக்கு அவங்க வருதுன்றப்போ அது வந்து நினைக்காதுன்னு நினச்சிப்போம். நம்ம கஷ்டப்பட்டு ஒன்றா எடுக்கிறதுன்றது தான் கடைசி வரைக்கும் வரும் நம்புவோம். நான் அப்படி தான் நம்புகிறேன். எனக்கு இந்த 8000ன்றது எனக்கு பெருசு தான். ஏன்னா அதை நான் வந்து அனுபவித்து ஒன்றா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒருத்தராக பேசுகிறேன், நான் எல்லாத்தையுமே என்னால் கலந்துக்க முடியுது. அதனால இது எனக்கு நிரந்தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டக்குன்னு 1 லட்சம் எடுத்துட்டேன், அது டக்குன்னு போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு எனக்கு ஃபீல் இருக்கும். வந்தது எனக்கு ஃபீல் இருக்கும் போது போகிறது எனக்கு ஃபீல் இருக்கும் போதில்லை. ஆனால் இங்கே எனக்கு ஒன்று குறைஞ்சாலும் எனக்கு தெரியும், ஏறினாலும் எனக்கு தெரியும். ஸோ இதுவே எனக்கு சந்தோஷம். ஓகே, எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.